நான் இந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக தொடர வேண்டும், என்னுடைய பிள்ளை என்னுடைய மகனுடைய கல்விக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் மேலூர் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது. என்னுடைய நலன் பெரிதா, என் சமூகத்தின் என்னுடைய நாட்டினுடைய நலன் பெரிதா என்று நான் எண்ணுகிறேன். என் நலனை காட்டிலும் என் சமூகத்தின் என் நாட்டினுடைய நலன்தான் பெரிது என்று அங்கே மேலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கிரானைட் சுரங்கங்களிலே ஆய்வு செய்கிறேன். பேரிழப்பு என்று நான் குறிப்பிட்டது கொஞ்சமல்ல அன்பிற்குரியவர்களே, 16,000 கோடி அரசுக்கு இழப்பு என்று நான் அங்கே குறிப்பிட்டேன். அறிக்கை அளித்து 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியிலிருந்து என்னை தூக்கி எறிந்தார்கள். இந்த நாட்டுல நேர்மையும் உண்மையுமா இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறத நம்ம ஐயா சகாயத்தை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒண்ணும் சொல்லிடல, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்தினார். அப்படிலாம் நிமிராதீங்க நீங்க, அவ்வளவுதான் நீங்க எப்படி நிமிரலாம்? யாருக்கும் சொன்னது நினைச்சிட்டு அவர் ஒரே என்னை நீ எங்க வேணாலும் இடமாற்றலாம், ஆனால் நேர்மையை உண்மையை என்னிடத்திலிருந்து இடமாற்ற முடியாது. ரொம்ப போட்டு குழப்புகிறது. அதிகாரம் மிக வலிமையானது, முடிஞ்சு வச்சு அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே.